அப்போ நைட்டு வேட்டை ஒரு 3/4 கிலோ சைஸ் இருக்கும். நீங்களா? பிரதோஷ் மீன் வெட்டு நடக்கு. இங்கிட்ட வந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அடிக்கும் அடிக்காம இருக்குங்களா? மாஸ்டர் பாருங்க, அது வேண்டாமாப்ல விட்டுறாங்களா? ஐதுனே அது வேண்டாம். பெருசாக போட்டுருவோம். இதுக்கு ஒரு காலத்தில் கனவாக இருந்துச்சு சிக்குமான்ட்டு. ஆனியன் இருக்கிறா பச்சி சாப்பிட பொறிச்சு மாஸ்டர். சத்யானார் மாஸ்டர் செம புடி. இன்னைக்கு ஒரு கடி சுட சுட ஜிலேபி. சுட சுட ஜிலேபி. வெட்டர் மாஸ்டர், கட்டிங் மாஸ்டர். வேற தம்பி அங்கே போய் உருணுங்க. இங்கே போறே உருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து மேலே பாரு. காட்டி கட்டி விடு, காட்டி கட்டி விடு. லபக்குன்னு கடிச்சிடும். கையில் என்ன இருக்குது பாருங்க. தண்ணி இருந்தா இருக்கலாங்க. கேன் தண்ணி கேட்டேன் பாரு. மீனை சுட சுட பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ என்ன மசாலான்னா, எவ்வளோ ஃப்ரெண்டில் வந்தீங்கன்னா வெளிச்சம் பத்தாது. பத்தாது தான். சரி ஓகே. லைட்டாக மேலே ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் படி வலிக்கிறாம பிடிச்சிக்க பார்த்து. கத்தி கத்தி அவ்வளோ கத்தி கத்தி எடுத்தாடனா வா. அது வேணா சின்ன கத்தி எடுத்து சொல்லுறேன். சின்ன சின்ன தகத்துறேன். ஓ இதாங்க மீன் மசாலா பாக்கெட். அதில் பாதி மட்டும் போடுங்க. மீதி பாதி அவன் வந்த பிறகு அதில் மீதி மிக்ஸ் பண்ணி பாதி போட்டுருக்காங்க. அவன் இங்கே தான் இருக்கான். ஆச்சி மீன் வறுவல் மசாலா. அதில் ஆயில் மீனுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கீங்களோ அவ்வளோ மீனுக்கு நீங்கள் 1/2 கிலோவுக்கு ஒரு பாக்கெட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். சும்மா நம்மளாம் வளன்னு கொலன்னு பேச மாட்டோம். 1/2 கிலோவுக்கு ஒரு பாக்கெட். நம்ம பிடிச்சது வந்து வேறு இது இருக்குது. சொல்கிறது வாங்கிட்டு வருதுண்ணா, என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. உப்பு அது கத்தியில் அடிக்கலாமா? உப்பு உப்பு. ஆமாம், உப்பு வந்து தேவையான அளவுக்கு போட்டுங்க. எங்களுக்கு மீனுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். எடுத்து அங்கே போய் தம்பி தண்ணீர் எல்லாரும் வாங்க. யார் ஃப்ரீயாக இருக்கா? ஃப்ரீயாக யார் இருக்கா? அதுக்கு புழுந்துட்டு எரியுது. சட்டி எடுத்து வைக்கவா? கழுவி வச்சுல மாட்டில் எரியுது. சட்டி வைக்காதரா, வேற வேஸ்டா போகும். இல்லை வைக்காத, கரிஞ்சிரும். வேலை எண்ணெய் ஊற்றி வைக்க. வேணாம் ஊற்றாது. மசாலாவே போடலை. வேறலாம் வேஸ்டா போயிடும். கொஞ்சம் லைட் உங்கள் பக்கத்தில் காட்டுங்க. மசாலா ரெடி. எலுமிச்சப்பழம் போட்டுக்கலாம். இஞ்சி பூடு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ எங்ககிட்ட இல்லை, அதனால நாங்கள் போடலை. ஏன்னா இங்கே வாங்கி வந்துட்டு இருக்காங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் என்ன சூடு பண்ணுவோம். அது மசாலா போட்டால் உடனே பிடிக்காது தலைவர் மீன். அது பாட்டில் எரியட்டும் தலைவர். வரவா இல்லை? வரவா இல்லை தலைவர, வரவா இல்லையான்னு கேட்குறாப்புல. கொஞ்சம் லைட்டு பக்கத்தில் காட்டுங்க. போன வேற வருது. இப்படி எடுங்க, அப்போ தான் வெளிச்சம் கரெக்டாக இருக்கும். எடுத்துட்டிங்களா? என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மீன் அவ்வளோத்தையும் தண்ணியை வடிச்சிட்டு அடியில் பார்த்தீங்க. அப்படிதான் மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 50 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சுன்னா. ரெண்டு பேரும் இந்த பக்கம் வாங்க. அவ்வளோதான்.
மாஸ்டருக்கு ஏன் மூச்சு அப்படி வாங்குது? அது கொஞ்ச நேரம் முட்டி போட்டு நின்னால இல்லை அதில் தான் ஊற்ற போகிறேன். அதில் கொண்டு எண்ணெய் வைக்கிறேன். கீழே வழுக்காமல் இருக்குல்ல மந்து என்ன தானே ஒன்றும் ஆகாது. பாருங்க, ஃப்ரெஷ் மீன் பொரியல் சாப்பிட்றது வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் காட்டும். இது அடுத்த ரவுண்டு அடுப்பு ரெடி ஆகுது. இல்லை இப்போ என்ன சட்டை அவ்வளோதான் வேறு இல்லையோ? இன்னும் மீன் வேட்டை மீனில் போட்டுடலாம். இப்போ போட்டுட்டா கரெக்டாக இருக்க மாட்டேன்னா. ஓகே ஓகே மாஸ்டர். என்ன பண்ண போகிறேன்னா எல்லாம் மச்சம் அடுத்தது தான். சூடாயிட்டு போடுவோம். பக்கத்தில் போனால் வேறு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தெரியாது. மைதமாக போட்டு அப்படி விட்டு நடுவில் ஆப்பை போட்டு அப்படி லைட்டாக ஆட்டு. இது பண்ணாத, மசாலா கலரும். மசாலா கலரும். விடு ரெண்டாவது பார்த்துக்கலாம். விடு. மீன் பொரிப்பு நடந்து கொண்டிருக்கிறதுனால் கொஞ்சம் 5 minutes வெயிட் பண்ணுங்கள். பொரித்து விட்டு சாப்பிடும்போது காட்டுக்கோழி கட் பண்ணிடுமா? சத்தியமாக இல்லைடா, காமெடி பண்ணாத. நம்மளாம் சாப்பிடக்கூடாது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு எங்கேடா போடுறது? இது எப்படி தான் வேறு இது எடு. இதா உள்ளே கிடக்கிறத எடுத்து. ஒன்றும் இல்லை, எல்லாம் எடுத்தாச்சு மாப்பிளே. எண்ணெய் லைஸாக வடிச்சு உள்ள வைக்கணும். படத்தில் என்ன போடு.